வணக்கம். இது ரொட்டேன்ஷியன் நல்லதை விரும்பும் முருகானந்தன். இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்க்குறேன். எல்லாருமே செல்ஃபோனை அதை நோண்டுறதுலேயும் அதை பார்க்குறதுலையும் அதில் சொல்லப்படக்கூடிய அதில் என்னென்ன விஷயங்கள் வருதோ அதை பார்க்குறதுக்கு காட்டக்கூடிய ஆர்வத்தை வாழ்க்கையில் தங்களை டெவலப் பண்ணிக்கிறதுல காமிக்கிறாங்களான்னா இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ நான் ஒரு பேருந்தில் பயணம் பண்ணுறேன், ஒரு தொடர்வண்டி ட்ரெயினில் பயணம் பண்ணுறேன். எங்கே போனாலும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்க்குறேன், அவர்கள் செல்ஃபோனும் கண்ணும் கையுமாக, செல்ஃபோனு கண்ணு அதிலே உட்காந்துருது, கை பரப்பரான்னு வேலை செய்யுது. இதைத்தான் பண்ணிகிட்டே இருக்காங்க. எதையாவது ஒன்று டக் 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 டக்னு மாற்றிட்டே இருக்காங்க. எதை ஒன்றையும் தொடர்ந்து ஒரு 20 செகண்டுக்கு மேலே அவங்க பார்க்குற மாதிரி எனக்கு தெரியவே மாட்டேங்குது. அப்படி பார்த்தா மிஞ்சி கடைசியாக 20 செகண்டுக்கு மேலே என்னடா பார்க்குறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு ஹீரோ இல்லை ஹீரோயின் அவங்க நடித்த படம். இதுதான் இன்றைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள். ஏன்னா நான் தமிழ்நாட்டை விட்டு அதிகமாக இன்னும் இப்போ சமீபத்தில் போகலை. அப்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன காரணம்னா, இவர்கள் தான் நாளைய சமுதாயம். இந்த சமுதாயத்தை உயிர் பெற வைப்பவர்கள், இந்த சமுதாயத்துக்கு நல்லதை செய்யக்கூடியவர்கள் எல்லாமே இவங்க தான். ஆனால் இவர்கள் வாழ்க்கையே அந்த சதுர பெட்டிக்குள்ளே, அதை சவப்பெட்டின்னு கூட சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். அந்த நமக்கு நாமே தோண்டிக்கொள்கின்ற குழி, இல்லை நமக்கு நாமே நம் கையில் நாமே வைத்திருக்கக்கூடிய நம்முடைய சமாதி அப்படின்னு கூட ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. உண்மைதான். எல்லாமே நம்முடைய கருத்து, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனை எல்லாமே அந்த செல்ஃபோனுக்குள்ளே போய் இன்றைக்கி இந்த இளைஞர்கள் என்னென்னா அடைச்சிட்டாங்க. அப்போ என்னன்னா, கிட்டத்தட்ட அது சமாதி தானே, சவப்பெட்டி தானே. அதாவது தகவல் தொடர்புக்காக வந்த ஒரு விஷயம் இன்றைக்கு இளைஞனுடைய கனவை திருடி கொண்டு போனது, இளைஞனுடைய லட்சியத்தை திருடி கொண்டு போனது, இளைஞனுடைய வாழ்க்கையே திருடிட்டு போயிடுச்சு செல்ஃபோனால். சமீபத்தில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இந்த தொடர்ந்து ஒரு 10 நாள் யாரோ இங்கே என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இளைஞர் தொடர்ந்து 10 நாள் விடாமல் காதுகளில் இந்த மாதிரியான ஒளிக்கருவியை காதில் மாட்டிட்டு தொடர்ந்து 10 நாள் கேட்டிருக்காரு. மனநிலை பாதிக்கப்பட்டு இப்போ பார்த்திங்கன்னா மருத்துவம் எடுத்துகிட்ருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப வருத்தமாக போச்சு. அதாவது வெறும் தகவல் தொடர்புக்காக இருக்க வேண்டிய செல்ஃபோனை வாழ்க்கையினுடைய முக்கியமான அங்கமாக தந்தை தாய்க்கு மேலாக, கணவனுக்கு மேலாக, மனைவிக்கு மேலாக, குழந்தைக்கு மேலாக நினைக்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி இன்றைக்கு சமுதாயம் போயிட்டுருக்கு அப்படின்னா மிகுந்த வருத்தம். ஒரு புத்தகங்கள் வாங்கி படிக்கிறதில்ல. எந்த பேருந்தில் பயணம் பண்ணாலும் சரி, தொடர் வண்டிகளில் பயணம் பண்ணாலும் சரி, ஆகாய விமானத்தில் பயணம் பண்ணாலும் சரி, செல்ஃபோனை பார்க்குறதுல காட்டக்கூடிய ஆர்வத்தை ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். புத்தகங்களே விற்கிறதே இல்லை. கடையில் போனீங்கன்னா எல்லா வார பத்திரிகைகளும் அங்கேயே தான் தொங்கிட்டுருக்கு. நூல் நிலையங்களுக்கு போனீங்கன்னா, பெரிய நூலகங்களுக்கு போனீங்கன்னா அங்கே வரக்கூடிய ஆட்கள் பார்த்திங்கன்னா வயசானவங்க தான் வர்றாங்க, இளைஞர்களவே காணோம். அப்புறம் நல்ல புத்தகங்கள், சாண்டிலுடைய புத்தகங்கள், சிவசங்கரோட புத்தகங்கள், இந்துமதியோட புத்தகங்கள், மேத்தா ஐயாவோடது, கவிஞர் மேத்தாவோடது, அப்புறம் நம்முடைய கரிசக்காட்டு ராஜநாராயணன் ஐயா அவருடைய புத்தகங்களை யாருமே வாங்குற மாதிரி தெரிய மாட்டேங்குது. ஏதோ சிலருடைய புத்தகங்களை ஏதோ சில பேர் வாங்கிக்கிறாங்க. அது சில பேர் குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் தொடர்ந்து முன்னிலையில் இருக்காங்க. ஆனால் லட்சக்கணக்கான எழுத்தாளர் இருக்காங்க. அவங்க புத்தகங்களை வாசிக்கப்படாமல் அப்படியே நூலகங்களில் இருக்கக்கூடிய அவலத்தை நான் பலமுறை பார்த்துருக்கேன். நூலகங்களுக்கு போகிறப்பெல்லாம் பார்ப்பேன். அந்த முதல் அட்டையில் அந்த இடத்துல எழுதியிருப்பாங்க யார் வாசிக்கிறாங்க, என்ன தேதியில் வாசிக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த முதல் அட்டையில் எடுத்தோடனே உள்ளார இருக்கக்கூடிய அந்த பேப்பரில், அந்த காகிதத்தில் அந்த புத்தகம் 5 ஆண்டுகளே ஆகிருக்கும். நல்ல புத்தகமாக இருக்கும், நல்ல அருமையான கவிதை புத்தகம் இப்படியெல்லாம் இருக்கும், பல்வேறு தரமான புத்தகங்களாக இருக்கும். ஆனால் ஒரு முறை கூட வாசிக்கப்பட்டதாக தெரியாது. அதாவது
நீங்கள் சொல்லலாம் அது பேப்பரை வாசித்து முடிச்சுட்டு அடுத்த பேப்பரை ஒட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு புக்கு இருந்தால் பரவாயில்ல, நிறைய புக்கு அப்படி தான் இருக்குது. அப்போ என்ன அத்தனை புக்கும் ஒரே நாளில் மாற்றிடுவாங்களா? ஸோ இன்றைக்கு நூலகம் போகக்கூடியவர்கள் குறைவு, இளைஞர்கள் குறைவு. அவர்களுக்கு வாழ்க்கையே செல்ஃபோனாக ஆகிப்போச்சு. செல்ஃபோனை தவிர செல்ஃபோனை சமீபத்தில் செல்ஃபோனுக்காக அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை கட்டி மண்டை உடைச்ச ஒரு கொடூரத்தையும் நான் பார்த்தேன். இவன் செல்லை அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். இவனுக்கு பயங்கர கோபம், அடித்து விட்டா கொன்றுப்பான் போல இருக்குது, அந்தளவுக்கு அடி தட்டிட்டாங்களே. இன்றைக்கி சின்ன குழந்தை, பச்சை குழந்தை, அதுக்கு என்ன அதிகமாக அதுக்கு மம்மின்னு கூட, அதாவது அம்மானு கூட சொல்ல தெரியல, அப்பான்னு சொல்ல தெரியல. பேரை கேட்டால் அது சொல்கிறத நான் ஒரு 10 வாட்டி கேட்டால் தான் என்னால் புரிஞ்சிக்கவே முடிஞ்சு. மழலை மொழி அப்படி தான். ஆனால் அந்த குழந்தை அவங்க தாத்தா வந்தது, செல்ஃபோனை கொடுன்னு சொல்லி வாங்கிச்சு, கடகடான்னு உள்ளே போச்சு. அது இதுக்குள்ளே போச்சு, அதுக்குள்ளே போச்சு, ஆப்புக்குள்ளே போச்சு, எங்கெங்கேயோ போய் கடைசியில் ஒரு பாட்டில் வந்து நின்றுச்சு. அந்த குழந்தைக்கு மொழி தெரியல, இன்னும் பேசி பழகவே இல்லை. இன்னும் நடை கூட ஒரு பிரமாதமான நடைன்னு சொல்ல முடியாது, அப்படி மெல்ல நடக்கும். ஆனால் செல்ஃபோனை கடகடான்னு எடுத்து அதில் எல்லா விஷயம் ஸ்க்ரோல் பண்ண தெரிஞ்சுட்டு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. இன்றைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு செல்ஃபோனில் வரக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு ஆபாசமாக